குவைத்தின் இன்றைய செய்திகள். குவைத்தில் வீட்டுத் தொழிலாளர்களின் பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது. குறைந்த சம்பளத்தில் ஆட்களை கொண்டு வர எத்தியோப்பியாவுக்கு செல்லும் அதிகாரிகள். மிக முக்கியமான தகவல். அடுத்து குவைத் சவுதி துபாய்க்கு ரயிலில் பயணம். அடுத்து ஈரான் ஜனாதிபதியின் மரணம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்ட ஈரான் இராணுவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. குவைத் மற்றும் சவுதி அரேபியா ரியாத் இடையேயான ரயில் பாதை அமைக்கும் திட்டம் ஜூன் 4, 2023 கையெழுத்திடப்பட்டது. ரயில் பாதை அமைக்கும் திட்டம் 2030 முழுமையாக முடிக்கப்பட்டு அனைத்து GCC நாடுகளுக்கும் குவைத்திலிருந்து ரயில் பயணம் மேற்கொள்ள முடியும். இது தொடர்பாக சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறை குவைத்தின் பொது ஆணையத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். சால்வா ஏரியாவில் இருந்து புறப்படும் இந்த ரயில் பாதை சவுதி, பஹ்ரைன், கட்டார், ஓமான், துபாய் ஆகிய அனைத்து GCC நாடுகளுக்கும் இந்த ரயில் பாதை போடப்படும். இதன் மூலம் குவைத், சவுதி, பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் இந்த ரயில் திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். அடுத்த தகவல். ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா மற்றும் துணை இராணுவ அதிகாரிகள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து தொடர்பான அறிக்கை ஈரான் இராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதால் தான் ஈரான் ஜனாதிபதி உட்பட முக்கிய அதிகாரிகள் மரணித்துள்ளார்கள் என ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல். குவைத்தில் தற்போது வீட்டுத் தொழிலாளர் பிரச்சினை அதிகரித்து வருகிறது. தற்போது பொது மன்னிப்பு போடப்பட்டதால் கதிம் விசா எக்ஸ்பெரியான தொழிலாளர்கள் பொது மன்னிப்பை பயன்படுத்தி சென்று விட்டார்கள். தற்போது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்று விட்டதால் தொழிலாளர்கள் இல்லாமல் குவைத்திகள் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எத்தியோப்பியாவிலிருந்து குறைந்த சம்பளத்தில் வீட்டுத் தொழிலாளர்களை இறக்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவர் களத்தில் இறங்கியுள்ளது. இதற்காக வரும் மே 27 அன்று வீட்டுத் தொழிலாளர் அலுவலகங்களின் தூதுக்குழு எத்தியோப்பியாவுக்கு செல்ல உள்ளதாக எத்தியோப்பியாவுக்கான குவைத் தூதர் நவாஃப் அல் முதைரி அவர்கள் அல் சயாசா நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.